ஏசப்பா சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அப்படியே ரெண்டு கைய வணக்கமாய் வணங்கி சொல்றீங்களா? வாழ்க்கையில அப்படியே கண்ணை மூடி யாரையும் பார்க்காதீங்க. நீங்களும் ஆண்டவர் தான் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நினைச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க குடும்பத்துல. உம்மை தான். உங்க குடும்பத்துக்கு அற்புதம் வேணுமா? அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டோட பார்த்து சொல்லுங்க, உங்களை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. வணக்கமா, உங்களை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லை. ஓ சொல்றீங்களா? உங்களை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா? இன்னும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் வரட்டும் ஆண்டவரே. உங்களைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவோமா? எத்தனை பேர் காத்து இருக்கிறீங்க, ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் கையில பைபிள் இருக்குது? வாசிக்க தெரிஞ்சவங்க சரி, எல்லாரும் திறந்துக்குவோம். எல்லாரும் எடுத்துட்டு வேதத்தினுடைய முதல் புத்தகம் சரி, ஓகே. எல்லாரும் என்னை தான் கவனிக்கணும், புரிஞ்சுதா? டே தம்பி, எந்திரி, இங்க வந்து உட்கார். சரி, முதல் புத்தகம் எடுத்துட்டீங்களா? சரி,
பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பைபிள் காமிங்க. எல்லாரும் சேர்ந்து தான் வாசிக்க போகிறோம். சரியா? முதல் புத்தகம், முதல் அதிகாரம், முதல் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சரியா? தெரிஞ்ச வசனம்தான். நான் உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த வசனம் சொல்லித்தரேன். சரியா? இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் உங்களுக்கு அந்த வசனம் சொல்லித்தரேன். எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? ஒன்று தெரியாதா? சரி, சொல்லித்தரட்டுமா? நான் முத இதை ஒரு தடவை வாசிச்சிடுவோம். வாசித்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். மறுபடியும் சேர்ந்து வாசிப்போமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரி, இப்போ தெரியாதவங்களாம் என்னை கவனிங்க. நான் உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லித்தரேன். நீங்கள் அடுத்து நீங்கள் தான் சொல்லணும். சரியா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன். சொல்லுங்க, ஆதியிலே தேவன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்ப நீங்க சொல்லுங்க. சூப்பர். எல்லாரும் உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். சரி, இதுல எத்தனை வார்த்தை இருந்தது? சூப்பர், வாவ். எத்தனை வார்த்தை? 5 வார்த்தை. என்னென்ன வார்த்தை? முதல் வார்த்தை என்னது? ரெண்டாவது எத்தனை வார்த்தை? எத்தனை வார்த்தை? வெரி குட். இப்ப முதல் 2 வார்த்தை என்னது? சூப்பர். இந்த 2 வார்த்தையை தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். என்ன பண்ண போறேன்? என்னடா 2 வார்த்தை தான் பேசிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன 2 வார்த்தையை பேச போறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீங்க என்னைய பார்த்து கேட்கலாம். ஆதினா என்னது? இங்க இருக்கிற எல்லாத்துட்டையும் கேள்வி கேட்கிறேன். ஆதினா என்னங்க? முதல்ல. அப்புறம் ஆதினா என்னது? ஆதி முதல். வாவ், வண்டர்ஃபுல். முதல். ஆதினா என்னது? முதல். அடுத்து துவக்கம். வெரி குட், துவக்கம். சூப்பர். அடுத்து தொடக்கம், துவக்கம், முதல். அப்புறம் அடுத்து ஆரம்பம். ஆரம்பம். சரி, அப்ப ஆதினா ஆரம்பம், துவக்கம், முதல், தொடக்கம், இதெல்லாம் வருது. 2வது வார்த்தை என்னது? தேவன்னா என்ன? கடவுள். யாரு? கடவுள். இறைவன், ஆண்டவர், தெய்வம். சோ ஆரம்பம் கடவுள், முதலில் கடவுள், தொடக்கத்தில் கடவுள். இந்த உலகத்துல இந்த உலகமே இல்லை. வானமும் கிடையாது, பூமியும் கிடையாது, அண்ட சராசரமும் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, பல கோள்கள் இல்லை, பால்வழி மண்டலங்கள் எதுவுமே இல்லை. ஆரம்பத்தில் யார் இருந்தா? கடவுள். முதல்ல இருந்தது யார்தான்? கடவுள். எல்லாரும் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? முதலில் இருந்தவர் யார்? கடவுள். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. இப்போ இங்க பூமி இருக்குது. நம்ம வாழ்றது பூமியில தானே வாழ்றோம். யாராவது செவ்வாய் கிரகணத்தில் வாழ்ற ஆள் யாரும் இங்கே இருக்கீங்களா? இல்லை, பூமியில தானே இருக்கோம். இப்போ இந்த கட்டடம் எங்கெங்க இருக்குது?
பூமி மேல இருக்குது. இந்த பூமி மேல இருக்கிறதுனால தான் நான் இந்த பூமி மேல நிக்கிறேன் நானு. சரியா? இப்ப நீங்க எல்லாம் இந்த கட்டடம் பூமிக்கு மேல இருக்கிறதுனால, இந்த பூமி மேல இருக்கிற அந்த கட்டடத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு சில சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீங்க எல்லாம் கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் நின்னுட்டு இருக்கிறேன். ஓகே, இப்ப சொல்லுங்க, பூமியும் கிடையாது, வானமும் கிடையாது, அண்ட சராசரமும் கிடையாது, கடவுள் எப்படி இருந்திருப்பாரு? கடவுள் எப்படி இருந்திருப்பாரு? கடவுள் ஆவியா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? யா, இப்ப யோசித்து பாருங்க, இங்க பூமி இருக்கிறனால தான் என் காலு பூமியில என்ன பண்ணுது? நிக்குது. இப்ப இங்க பூமியே இல்லைன்னா நான் எங்க நிப்பேன்? நிக்கவே முடியாது. இப்போ உங்களை ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, ஏரோப்ளைனில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு இருக்கும்போது மேலே இருந்து கீழே தள்ளி விட்டாங்க, எங்கே நிற்போம்? நம்ம நிற்கிறதுக்கு இடமே இருக்காது, அங்கே பறந்துக்கிட்டே இருப்போம். அப்படியே அங்கேருந்து என்ன பண்ணுவோம்? கீழே பூமியில் என்ன பண்ணணும்? இப்போ அந்த நேரத்தில் துவக்கத்தில், ஆரம்பத்தில் கடவுள் இருக்கிறார், துவக்கத்தில் தெய்வம் இருக்கிறார், துவக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார், ஆரம்பத்தில் ஆதியிலே தேவன் இருக்கிறார். அந்த இடத்துல, ஒண்ணுமே இல்லாத இடத்துல கடவுள் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு உருவம் இல்லை. அவருக்கு என்ன இல்லை? அவருக்கு என்ன இல்லை? உருவம் இருந்தா தான் அது ஒரு இடத்துல நிக்கணும். கரெக்டா? இப்ப உருவம் இருந்தா தான் நிக்கணும். உருவம் இல்லைன்னா நிக்க தேவையில்லை, முடியாது. இப்ப உருவம் இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப இது வேத புத்தகம், இதுக்கு உருவம் இருக்குதா? இல்லையா? இருக்கு. அதனால இதை நான் இப்படி வச்சேன்னு என்ன ஆகும்? கீழே விழுந்துரும். இப்ப அதுக்குன்னு வைக்க வேண்டிய இடங்கள் இருக்கு, டேபிள் இருக்குது. இப்ப நான் இங்க கீபோர்ட் மேல வச்சிருக்கிறேன், சரியா? இப்ப டேபிள் மேல வைக்கிறேன். இது வைக்கப்பட வேண்டிய ஒரு இடம் இருக்குது, ஏன்னா இதுக்கு உருவம் இருக்கிறது, அதனால இங்க வைக்கப்பட்டிருக்குது. கடவுளுக்கு என்ன இல்லை, அதனால அவர் எங்கேயும் நிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப பூமி இருந்தா தான் நிக்க முடியும், வானம் இருந்தா தான் நிக்க முடியும். இப்படிப்பட்டவர் தான் கடவுள். எப்படிப்பட்டவர் தான் கடவுள்? உருவம் இல்லாதவர் தான் யாரு? நல்லா சத்தமா சொல்லுங்க, உருவம் இல்லாதவர் தான் கடவுள். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கடவுளுக்கு உருவம் இல்லை. கடவுளுக்கு உருவம் இல்லை, அதனால் சொரூபம் இல்லை. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கடவுளுக்கு உருவம் இல்லை, எனவே அவருக்கு சிலைகள் இல்லை. அவரை ஓவியமாக வரைய முடியாது, அவரை படமாக வரைய முடியாது, அவரை சிலையாக வடிக்க முடியாது. உண்மையா? இப்ப உங்களுக்கு உருவம் இருக்குது, அதனால தான் போட்டோ எடுத்தோன்னே என்ன ஆயிருது? வந்துருச்சு. இப்ப இங்க ஃபேன் சுத்துதா இல்லையா? காத்து வருதா இல்லையா? இப்ப சிஸ்டர் எஸ்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க பார்ப்பாங்க, காத்து தெரியுமா தெரியாதா? வீடியோல தெரியாதுல்ல. கடவுள் காற்று போல இருக்கிறார், ஆவி போல இருக்கிறார். அவரை போட்டோ எடுத்தாலும் விழுக மாட்டாரு, அவரை சிலையாகவும் என்ன பண்ண முடியாது. அப்ப உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அப்ப சிலையா இருக்கிறதெல்லாம் என்னங்க? போட்டோ பிடிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் என்னங்க? இது நான் எந்த புத்தகத்துல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னா, உலகத்துல எந்த புத்தகத்துக்கும்
பெயர் கொடுக்கப்படாத ஒரு பெயர் இந்த புத்தகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதங்கள் நிறைய, உலகத்தில் நிறைய வேதங்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு வேதத்துக்கு மட்டும் பரிசுத்தம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த வேதம் தான். இந்த பரிசுத்தமான, இந்த சுத்தமான, இந்த சத்தியமான இந்த வேதம் சொல்லுகிறது, கடவுளுக்கு உருவம் இல்லை. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை போட்டோ பிடிக்க முடியாது, அவரை சிலையா வடிக்க முடியாது, அவருக்கு சிலை இல்லை, அவருக்கு உருவம் இல்லை என்று சொல்லி இந்த சத்திய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த வேதத்தை யாரெல்லாம் 100% நம்புகிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. இப்ப உலகம் முழுவதும் பாருங்க, இந்த பரிசுத்த வேதம், சத்திய வேதம் சொல்லுகிறது, அவருக்கு என்ன இல்லை? உருவம் இல்லை. ஒருவேளை நீங்க உருவம் கொடுத்து வைத்திருந்தீர்கள் என்றால், நீங்கள் சிலையாக வைத்திருந்தீர்கள் என்றால், நீங்கள் படம் போட்டு வைத்திருந்தீர்கள் என்றால், தயவு கூர்ந்து அதை என்ன பண்ணாதீங்க? வணங்காதிருங்கள், அதை நமஸ்கரிக்காதிருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு. எடுத்து வாசிப்போம். இதுல இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க சொல்லுகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம், அதில் இருக்கிற முதல் வசனங்கள்ல இருந்து நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து கடவுள் ஆண்டவர் பேசின வார்த்தைகளை இங்கே சொல்லப்படுகிறது. என்ன வார்த்தை பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. 3வது வசனம், என்னை இல்லாமல், என்னை அன்றி, என்னைய தவிர, என்னைய தவிர வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னா என்ன அர்த்தம்னா, உண்டாக்க வேண்டாம், உனக்கு இருக்கவே வேண்டாங்கிறாரு. என்ன பண்றாரு? உனக்கு இருக்கவே வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டாம். மேல வானத்துல, மேல வானம், நீங்க இப்ப வெளியில போய் பார்க்க வேண்டாம். ஆமேன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில போய் மேல போய் பார்த்தீங்கன்னா, அது நைட்டு பார்த்தாலும் சரி, பகல்ல பார்த்தாலும் சரி, காலையில பார்த்தாலும் சரி, எல்லா நேரத்துல பாருங்களேன், காலையில முதலாவது என்ன வரும்? சூரியன். மேல வானத்துல என்ன இருக்கும்? மேகம் இருக்கும், வானம் தெரியும், சூரியன் தெரியும், வெளிச்சம் தெரியும். ஓகே, அடுத்து மேல வானத்திலும் சாரி அப்படியே சாயந்தரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆகுது அப்படின்னு சொன்னா, சந்திரன் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நைட் ஆக ஆக என்ன தெரிய ஆரம்பிக்கும்? நட்சத்திரங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப மேல வானத்துல என்னென்னலாம் இருக்கு? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மேகம், வெளிச்சம், இது எல்லாம் வானத்துல தெரியும், மேல வானத்துல. அடுத்து கீழே பூமியிலும், கீழே பூமியிலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கீழே பூமி அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் இருக்குது பூமியில? மரம், செடி, கொடிகள், அப்புறம் அடுத்து மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், ஆடு, மாடு, அதான் விலங்குகள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், ஊரும் பிராணிகள். ஊரும் பிராணிகள்னா என்னென்னலாம் வரும்? பாம்பு, பல்லி, இப்படியே பூரா. நல்லா யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. கடவுள் சொன்ன வார்த்தை, நான் சொல்ற வார்த்தை கிடையாது, கடவுள் தான் பேசின வார்த்தை அப்படின்றத வசனத்துல பாருங்களேன். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் மாவன. கடவுளே சொல்றாரு, என்னை தவிர வேற தேவர்கள் உனக்கு என்ன பண்ண வேண்டாம். அது எங்கெங்கெல்லாம் இருந்து வரக்கூடாது? மேல வானத்துல இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப வானத்துல மேகத்தை பார்த்து வணங்கக்கூடாது, சூரியனை பார்த்து வணங்கக்கூடாது, நட்சத்திரத்தை பார்த்து வணங்கக்கூடாது, சந்திரனை பார்த்து வணங்கக்கூடாது, அப்புறம் வெளிச்சத்தை பார்த்து வணங்கக்கூடாது, இருளை பார்த்து வணங்கக்கூடாது,
மேலே வானத்தில், கீழே பூமியில் மரத்தை பார்த்து வணங்காத, பாம்பு ஊறுகிற பிராணிகளை பார்த்து வணங்காத, காட்டு மிருகங்களை பார்த்து வணங்காத, நாட்டு மிருகங்களை பார்த்து வணங்காத, எலியை பார்த்து வணங்காத, சிங்கத்தை பார்த்து வணங்காத, புலியை பார்த்து வணங்காத, கரடியை பார்த்து வணங்காத, பாம்பை பார்த்து வணங்காத. இது அம்பட்டை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லி விட்டார். ஆனா இன்னைக்கு மனுஷன் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறான்? கடவுள் சொன்னது அப்படி ஆப்போசிட்டா. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்ற வார்த்தையை விட்டுட்டு உங்க பிள்ளை அப்படியே ஏற்கு மாறா செஞ்சதுன்னா, சின்ன பிள்ளைகளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? வேண்டாம் அப்படின்னு ஒரு தடவை சொல்லுவீங்க, அடுத்து 2வது தடவை சொல்லுவீங்க, 3வது தடவை என்ன பண்ணுவீங்க? அடி பெண்டை நிமித்திடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அடி பெண்டை நிமித்தாம இருக்கிறனால தான் நம்ம மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு வேளை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிப்பாட்டி இருங்க. என்ன பண்ணிருங்க? இந்த நிப்பாட்டி இருங்கன்ற வார்த்தை மட்டும் வரமாட்டேங்க. எத்தனை பேர் நிப்பாட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. மனுஷனை வணங்கக்கூடாது. சரி, மேலே வானத்தில், கீழே பூமியில் மனுஷன் இருக்கான், மரம் இருக்குது, செடிகள் உண்டு, கொடிகள் உண்டு, ஊறுகிற பிராணிகள் உண்டு, காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள் எல்லாம். எதையும் என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாது. அடுத்து பாருங்க, அடுத்து பூமியின் கீழ் என்ன இருக்குது? தண்ணி. தண்ணிக்குள்ள இருக்கிறது என்ன பண்ணாத? வணங்காத. பூமியில மலை இருக்குது, வணங்காத. பூமிக்கு கீழே தண்ணிக்குள்ள இருக்கிற எதையும் என்ன பண்ணாத? வணங்காத. மீனை வணங்காத. தண்ணிக்குள்ள நிறைய ஒளிஞ்சு மறைஞ்சு ஒளிச்சுலாம் வச்சிருப்பான், எதையும் என்ன பண்ணாத? வணங்காத. சரி, அதுக்கப்புறமா தண்ணிக்குள்ள இருக்கிற மட்டும் வணங்காத அப்படின்னு சொல்லல. பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபம்னு என்னங்க? உருவம். சொரூபத்தை ஆகிலும், சொரூபம்னா உருவம், விக்கிரகம்னா அந்த உருவத்தை சிலையாக வடிக்கிறது. அந்த சிலையை, உருவத்தை வணங்காதே, சிலையை வணங்காதே, சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உண்டாக்கவே வேணாங்கிறாரு. என்ன சொல்றாரு? நீ உனக்கு உண்டாக்கவே கூடாது, உண்டாக்கவே கூடாது. அடுத்து, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் என்னதுங்க? வணங்க கூடாது. நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் என்னது? அதுக்கு சேவை செய்யறது. சேவை செய்யறதுன்னா என்ன தெரியுமா? நீங்க 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 பண்ணுவாங்கல்ல, அது செய்யாதன்னு போட்டிருக்கு. நான் சொல்லலைங்க, கடவுள் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை சொல்லுது. கடவுள் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை சொல்லுகிறது. நீ அதை வணங்கவும் அதை சேவிக்கவும், நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஏன்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சாபம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வருகிற போராட்டத்திற்கு, பிரச்சனைக்கு, பாடுகளுக்கு, உபத்திரவத்திற்கு, வேதனைக்கு காரணம் என்ன தெரியுமா? கடவுளுடைய கோபம். யாருடைய கோபம்? இப்ப மனுஷனுடைய கோபம் ஒரு அளவு தாங்க இருக்கும். கடவுளுடைய கோபம் எவ்வளவு மோசமானது தெரியுமா? கடவுள் அன்பானவரா? அன்பானவர் தானா? சரி, கடவுள் கோபப்பட மாட்டாரா? கோபப்பட மாட்டாரா? நான் சொல்லட்டுமா? ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிஷமா. எத்தனை நிமிஷமா? எத்தனை நிமிஷம்? நம்ம வீட்டில் எத்தனை பேர் ஒரு நிமிஷம் மட்டும் கோபப்படுவோம் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு ஒருத்தர் மேல கோபப்பட்டோம்னா அப்படியே போகும்போது, அடுத்த நாள் பார்க்கும்போது வருஷம் ஆயிரும். ஆனால் அவங்க மேல என்ன இருக்கும்? ஆனா கடவுளுடைய கோபம் ஒரே நிமிஷம் தான். எத்தனை நிமிஷம் தான்? ஆனா அந்த கோபத்துக்கு ஆளாகணும்னு வச்சுக்கோங்களேன், நாசமா போயிடும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா?
சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த இது சுனாமி வந்தது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் சுனாமி வந்தது? தெரியுமா? 2004 வந்துச்சு. 2004க்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சுனாமி பற்றி தெரியாது. சுனாமி வந்துச்சு. எத்தனை நிமிஷம் வந்தது? ஒரு நிமிஷமா? 42 செகண்ட் தான் வந்தது. எத்தனை செகண்ட் தான் வந்தது? வெறும் 42 செகண்ட். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்? ஆமா, ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடி. இந்த சுனாமி வந்தது 42 நொடிகள் தான். எத்தனை பேர் தெரியுமா செத்து போனாங்க? பல லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்கள். ஆண்டுடைய கோபம் எத்தனை நிமிஷம்? இப்ப 42 நொடிக்கே பல லட்சம் பேர் செத்து போனாங்கன்னா, ஒரு நிமிஷம் கோபப்பட்டு இருந்தாருன்னா கோடி கோடியா போயிருப்பான். ஆண்டுடைய கோபம் அப்படிப்பட்டது. ஆண்டவர் ரொம்ப அன்பானவர் தாங்க, இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில ஆண்டுடைய கோபம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ சொரூபத்தை உண்டாக்காத, எனக்கு ஒப்பா வச்சிக்காத, எனக்கு ஒப்பா இந்த பூமியை வச்சிக்காத, எனக்கு ஒப்பா இந்த பூமியில இருக்கிறத வச்சிக்காத, எனக்கு ஒப்பா சொரூபத்தை உண்டாக்காத, விக்கிரகத்தை உண்டாக்காத, அதை நமஸ்கரிக்காத, அதை சேவிக்காதன்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறாரு. அதையும் மீறி செய்யறதுனால ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள. எரிச்சல் என்னது? எரிச்சலை உண்டாக்காதாமா அப்படின்னு சொல்லுவோம்ல. கோபத்தை உண்டாக்காத, எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமம்னா அப்பா அம்மாவுடைய செய்த மீறுதல். அக்கிரமம்னா ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை, கடவுள் சொன்னதை மீறி செய்கிற ஒரு வாழ்க்கை. அந்த மீறின வாழ்க்கைக்கு பிதாவுடைய அக்கிரமத்தை, பெற்றோர்கள் செய்கிற பாவத்துக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3வது தலைமுறை 4வது தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? இன்னைக்கு நம்ம கடவுளை விட்டுட்டு, உண்மையான ஆண்டவரை விட்டுட்டு, வானத்தில் இருக்கிறத, பூமியில் இருக்கிறத, பூமிக்கு கீழே இருக்கிறத இதெல்லாம் சொரூபமாக வச்சு வணங்குனா, கடவுள் சொல்றாரு, நீ மட்டும் உன் மேல மட்டும் கோபம் இல்லை, 3வது தலைமுறை அப்படின்னு சொன்னா என்னது? இப்ப நான் தான் முதல் தலைமுறைன்னா, என் பிள்ளையோட பிள்ளை, அதுக்கப்புறம் உள்ள பிள்ளை, என்னுடைய இத 3வது தலைமுறை அப்படின்னா என்னுடைய கொள்ளு பேரனோ பேத்தியோ, 4வது தலைமுறை எள்ளு பேரன் எள்ளு பேத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வரைக்கும் என் கோபம் இருக்குங்கிறாரு. யார் வரைக்கும் இருக்குமா? எவங்க வரைக்கும்? 4வது தலைமுறை எள்ளு பேரன் எள்ளு பேத்தி வரைக்கும் என் கோபம் இருக்குமா? இப்ப நான் செய்யற இதே அக்கிரமத்தை, கடவுளை விட்டுட்டு, ஆண்டவரை விட்டுட்டு வேற இதை வணங்குனா என் பிள்ளைகள் வேற வணங்குவாங்கல்ல. அப்ப அப்படியே சந்ததியா மாறி 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 கோபம் ஃபுல்லா போயிடும். இதனால தான் சாபம் நம்ம வீட்டில் நிக்குது. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் சாபம் இருக்கு. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க சாபத்தை போக்குறதற்கு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. மந்திரவாதிட்ட போறாங்க, எங்கெங்கயோ போய் முட்டி மோதி வணங்கி பார்க்குறாங்க, கோடிக்கோடியா செலவு பண்ணி பார்க்குறாங்க, நிறைய செலவுகள் வைக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை விட்டு விலகினது தான். இன்னைக்கு நீங்க ஒரு பொருத்தனை, இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. என்ன முடிவு தெரியுமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்களை விட்டுட்டு வேற எதையாவது, வானத்தில் இருக்கிறதையோ அல்லது பூமியில் இருக்கிறதையோ, பூமிக்கு கீழே இருக்கிறத ஏதோ ஒரு இதை நான் வணங்கி இருக்கிறதா இருந்தா, இன்னைக்கு நான் அதை விட்டுறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் அதை விட்டுட்டு உங்களை மட்டும் நான் தேடுறேன். கடவுளுக்கு உருவம் கிடையாது. கடவுளுக்கு என்ன இல்லை?
உருவம் இல்லை. அந்த உருவம் இல்லாத ஆண்டவரை மனசுல நினைச்சா போதும், அந்த ஆண்டவர் உள்ள வந்துருவார். அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் காற்று போல இருக்கிறார். அந்த காற்று நமக்குள்ள வரணும். இந்த காற்று உள்ள வந்துட்டா நமக்குள்ள அந்த கடவுளாகிய அந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா, உள்ள இருக்கிற எல்லா பாவங்கள், எல்லா சாபங்கள், எல்லா குரோதங்கள், எல்லா விரோதங்கள், எல்லா வைராக்கியங்கள், எல்லா மாந்திரிகங்கள், எல்லா சாபக்கட்டுகள், எல்லா வியாதிகள், எல்லா வறுமைகளை ஆண்டவர் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு நீங்க தான் வேணும். யாரு தான் வேணும்? இதுவரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் விட்டுறேன்னு நீங்க மனசார சொன்னீங்கன்னா, எப்படி சொல்லணும்? ஆமா, மனசார சொல்லணும். ஏன்னா இங்க சொல்லிட்டு அங்க போய் பண்ணீங்கன்னு சொன்னேன், அதையும் ஆண்டவர் பார்க்காம இருப்பார் நினைக்கிறீங்களா? இப்ப எனக்கு உருவம் இருக்குதுங்க, இப்ப என்னால எங்க வீட்டில் இருக்க முடியுமா? இப்ப என்னால எங்க வீட்டில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனா கடவுள் உருவம் இல்லாதவர், காற்று போல இருக்கிறாரு. காற்று எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் எங்கும் இருப்பார். இப்ப நான் உருவம் இல்லாதவனா இருந்தேன்னா, நான் காற்று மாதிரி இருந்தேன்னா, என் வீட்லயும் இருப்பேன், இங்கேயும் இருப்பேன், எல்லா இடத்துலயும் இருப்பேன். நம்முடைய ஆண்டவர் உருவம் இல்லாதவர், காற்று போல இருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்தவராயிருக்கிறார். ஆண்டவர் இங்க மட்டும் இருக்க மாட்டாரு, உங்க வீட்லயும் இருப்பாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் அவங்க வீட்டில் இருக்கிற, அதாவது அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன கிளாஸில் வர்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆப்பிளை கொடுத்தாராம். ஆப்பிளை கொடுத்துட்டு வீட்டில் போய் யாருக்கும் தெரியாமல் இந்த ஆப்பிள் என்ன பண்ணணும்? சாப்பிடணும்னு சொன்னாங்க. இவர் கொடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு அந்த விதையை மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாராம். எல்லா பிள்ளைகளும் வீட்டுக்கு போனாங்க. எல்லா பிள்ளைகளும் வீட்டில் போய் யாருக்கும் தெரியாமல் இந்த ஆப்பிளை சாப்பிட்ணுன்னு நினச்சாங்க. ஆப்பிளை சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போய் ஒருத்தன் பெட்ஷீட்டுக்கு உள்ளே போய் உக்காந்து வீட்டில் பொத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு கடிக்கிறதுக்கு போனானா. கடிக்க போகும்போது அவன் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிற மாதிரியே இருந்துதான். உடனே ஆப்பிளை வச்சுட்டான். அப்பாவுக்கு மறைச்சிட்டான், அம்மாவுக்கு மறைச்சிட்டான், சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் மறைச்சிட்டான். அவனுக்கு ஆண்டவர் இருக்கிற மாதிரியே ஒரு நினைவு வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே நினைவு வருது. அடுத்த நாள் அந்த ஆப்பிளை கொண்டு வந்துட்டாங்க. எல்லா பிள்ளைகள்ட்டையும் அவர் கேட்குறாரு, ஏன்யா ஆப்பிள் சாப்பிடலையா, யாருக்கும் மறைச்சி வச்சு சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே அத்தனை பிள்ளைகளும் சொல்லிச்சான், நான் எங்கள் அப்பா கிட்ட மறைச்சிட்டேன், எங்கள் அம்மா கிட்ட மறைச்சிட்டேன், என் கூட பிறந்தவங்கிட்டலாம் மறைச்சி ஆப்பிளை சாப்பிடணும்னு பார்த்தேன். ஆனால் கடவுள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற அந்த கடவுள், காற்று போல இருக்கிற அந்த கடவுள் என்னை சுற்றியே இருக்கிறாரு, எங்களால் அவரை மறைஞ்சு என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு நீங்கள் என்ன செய்தாலும், நீங்கள் எதெல்லாம் மூடி மறைச்சு செஞ்சாலும் எல்லா இடத்துலையும் யார் இருக்கா? நான் யாருக்கும் தெரியாமல் செய்கிறேன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா கடவுள் அவர் ஆவியாய் இருக்கிறார், காற்று போல இருக்கிறார், அவர் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம எப்படி நடக்கிறோம், நம்முடைய அசைவு என்ன, நம்முடைய நினைவு என்ன, நம்முடைய யோசனை என்ன, எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இப்போ எனக்கு உருவம் இருக்கிறதுனால எல்லாம் உங்கள் முகத்தை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உங்கள் உள்ளத்தை எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நீங்களும் என்னை எப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க? முகம், வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க. உள்ள என் மனசுக்குள்ள நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுமா? நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் வாட்டுக்கு மைக்கை பிடிச்சி நின்று பேசிட்டு போயிடுவீங்க, நீங்கள் வண்டியில் போயிடுவீங்க. ஆனால் எங்களுக்கு தானே தெரியும் நாங்கள் படுற கஷ்டம். இந்த கஷ்டத்தெல்லாம் உருவமுள்ள இது எப்படி நாம் இப்படி பார்க்குறோமோ அப்படி தான் அதால் பார்க்க முடியும். உள்ளே போய் பார்க்க முடியாது. உருவம் இல்லாத ஆண்டவரால் மட்டும்தான் உள்ளே போகவே முடியும். இப்போ நல்லா பாருங்களேன், இப்போ இந்த ஜன்னல் இருக்குதுங்க,
இந்த ஜன்னலில் சின்ன சின்ன ஓட்டைகள் தான் இருக்குது. நம்ம இங்கேருந்து அங்கே போக முடியுமா? போக முடியாது. காற்று போகுமா? காற்று போகும். சின்ன ஓட்டை, சரி இதை விட ரொம்ப சின்னதாக்கிடுவோம். பூனை கூட போயிடும் வைங்களேன். பூனை கூட இந்த ஓட்டையில் போயிடும். பூனை போக முடியாத அளவுக்கு ஒரு சின்ன ஓட்டை. பூனை போகவே முடியாதுங்க. காற்று போகுமா? போகாதா? போகும். நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறத அவர் அறிவார். எப்படின்னு கேட்டால், நமக்குள்ள நம்ம மனதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் தான் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறவர். அவர் தான் நமக்குள்ளே இருந்து நமக்கு எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவர். அதனால அந்த கடவுளுக்கு, அந்த ஆண்டவருக்கு, ஆவியாக இருக்கிற ஆண்டவருக்கு உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள, உங்களுக்கு வெளியில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஆண்டவரை உள்ளே வர வச்சு பாருங்கள், அந்த ஆண்டவருக்கு உங்கள் பிரச்சனை தெரியும். ஆண்டவரால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை மாற்ற முடியும், வேறு யாராலையும் முடியாது. அதனால் உங்கள் குடும்பத்தையும், உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை எல்லாத்தையும் இந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதம், அடையாளம் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அப்படியே கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது வரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன். இது வரைக்கும் நான் யாரையோ தேடி போயிட்டேன். ஆண்டவரே, வானத்தில் இருக்கிற மேகத்தை, வெளிச்சத்தை, நட்சத்திரத்தை, சந்திரனை, சூரியனை, இருளை எல்லாத்தையும் என்னமோ வணங்கிட்டேன். பூமியில் இருக்கிற மரம், செடி, கொடிகள், அது மாத்திரமில்லாமல் மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊறுகிற பிராணிகள், மனிதர்கள் எல்லாத்தையும் வணங்கிட்டேன். கல், மண் எல்லாத்தையும் வணங்கிட்டேன். இனி நான் உங்களை மட்டும் வணங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக உங்கள் உள்ளத்தில், உங்கள் இருதயத்தில் அவர் வந்து வாசம் பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை மட்டும் ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை மட்டும் ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை மட்டும் வணங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நான் என் குடும்பத்துக்கு எரிச்சலை உண்டாக்கிடக்கூடாது. ஆண்டவரே, உங்கள் மேலே, ஆண்டவரே நீர் எங்கள் குடும்பத்தின் மேலே, நீர் எங்கள் வாழ்க்கை மேலே, நீங்கள் எங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் கோபப்பற்றக்கூடாது ஆண்டவரே. நான் எரிச்சலை உண்டாக்குற மாதிரி நான் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் உங்களை விட்டுறக்கூடாது ஆண்டவரே, நான் உங்களை விட்டுறக்கூடாது ஆண்டவரே, நான் உங்களை விட்டுறக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, இதுவரைக்கும் செய்ததை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இதுவரைக்கும் நான் செய்ததை மன்னிங்க ஆண்டவரே. இனி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் வாழக்கூடாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ளதை நான் நம்பல ஆண்டவரே. உலகத்தில் உள்ள ஊறுகிற பிராணிகளை ஆண்டவரே, நடக்கிற பிராணிகளை, காட்டு மிருகங்களை, நாட்டு மிருகங்களை, மனிதர்களை நான் நம்பல ஆண்டவரே. ஓ, வானத்தில் இருக்கிறவைகளை நாம் நம்பல. அதெல்லாம் நீங்க சிருஷ்டித்தது, அதெல்லாம் அண்ட சராசரங்கள், பூமிய, ஓ எல்லாவற்றையும் நீங்க சிருஷ்டித்தது, நீங்க உண்டாக்குனது ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில,
உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்றீங்களா? உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அப்படியே கையை உயர்த்தி ஆண்டோட சொல்லிங்களா? உங்களை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உண்மையா சொல்றீங்களா? உண்மையா சொல்றீங்களா? உங்களை தான் நான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல இருக்கிறத நான் நம்பல ஆண்டவரே. வானத்துல இருக்கிறத நான் நம்பல ஆண்டவரே. பூமியில இருக்கிறத நான் நம்பல ஆண்டவரே. பூமி கீழே இருக்கிறத நான் நம்பல ஆண்டவரே. உங்களை மட்டும் தான் நான் நம்புறேன் ஆண்டவரே. காரணம் என்ன தெரியுமா? இந்த வானத்துல இருக்கிறதையும் பூமியில இருக்கிறதையும் பூமிக்கு கீழே இருக்கிறத எல்லாத்தையும் கடவுள் தாங்க படைச்சாரு. அந்த படைப்பை விட்டுருவோம். படைச்சவரை மட்டும் தாங்க ஆராதனை பண்ணணும். படைச்சவரை தாங்க ஆராதனை பண்ணணும். படைச்சவரை தாங்க வணங்கணும். படைச்சவரை தாங்க தொழுது கொள்ளணும். படைப்புகளை தொழுக கொள்ளாதுங்க. படைப்புகளை ஆராதிக்க கூடாதுங்க. கண்ணை மூடி சொல்றீங்களா? கண்ணை மூடி ஆண்டவரே உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி சொல்லுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லை. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். அவரை மட்டும்தான் நம்பி சொல்றீங்களா? இல்ல மற்றதெல்லாம் நம்பி சொல்றீங்களா? உங்களை மட்டும்தான் நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிறவங்க சொல்லுங்க. ஆண்டவரே உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.
அப்படியே 2 கையை உயர்த்தி இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர்ட்ட இதுக்கப்புறம் நான் இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை மட்டும் நான் நம்புறேன் ஆண்டவரே. என் கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? நான் சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கை உங்களை மறந்து வேற எதையோ வணங்கி எப்படியோ வாழ்ந்துட்டேன். என்ன மன்னிங்க. என் மேல இருக்கிற கோபம், எங்க தலைமுறை மேல இருக்கிற கோபம் எல்லாத்தையும் எடுத்துருங்கப்பா. உங்களை மட்டும் 100% நம்ப விசுவாசிக்க ஆராதிக்க தொழுது கொள்ள வணங்க எனக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஜெப ஆராதனையில் நீர் எங்களோடு கூட வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அத்தனை பிள்ளைகளும் இந்த வார்த்தையின்படி வாழ தேவன் அனுக்கிரகம் செய்யும். கிருபையினால் முடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அவங்க கைட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களை வாக்கிய பண்ணுங்க. வேலை ஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, போகையிலும் வருகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் போக்கிலும் மரத்திலும் பிள்ளைகளோடு கூட இருந்த ஆசீர்வாதத்தை அந்த வழி நடத்துங்க. இந்த வருஷத்துல பெரிய பெரிய நன்மைகளை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, இன்னைக்கு நான்